அடுத்ததாக போதை தீமைகளின் தலைவாசல் என்பதை உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக காதர் மொய்தீன் கல்லூரியினுடைய பேராசிரியர் லயன் கே சையத் அகமது கபீர் அவர்கள் உங்களிடையே சில நிமிடங்கள் உரை நிகழ்த்துவார்கள். ஏகவல்லோம் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கி துவங்குகின்றேன். மானுட சமுத்திரத்தின் மாற்றத்தின் விதையாய் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தமுமுக சமூக நீதி மாணவர் இயக்கம் தொடர்ந்து 2வது ஆண்டாக முன்னெடுத்திருக்கின்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்து அந்த வீரர்கள் ஓடி மீண்டும் அந்த இடத்தை வந்து சேரும் வரை அமைதியாக காத்திருந்து மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் மனமார்ந்த அன்பை வெளிப்படுத்துகின்றேன். அருமை சகோதரர் மனிதநேய பண்பாளர் எச்.வி. மன்சூர் அவர்கள் கேட்ட பொழுது, தமிழர் திருநாள் விடுமுறையில் நான் கீழக்கரையில் இருப்பேன், வர முடியுமா என்றவுடன் நிச்சயம் நீங்கள் வருவீர்கள் என்று என் மீது வைத்த அந்த அன்பின் வெளிப்பாடாக நான் இந்த மேடையில் நிற்கின்றேன். மணப்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய பண்பாளர் சமரசமற்ற போராளி அருமை சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் இங்கே வந்து சிறப்பித்திருப்பது இந்த மண்ணிற்கு கிடைத்த பெருமை. அதேபோல் எளிமையின் நாயகராக இந்த பகுதியினுடைய மக்களின் மிகப்பெரிய அடையாளமாக விளங்குகின்ற திருத்துறைப்பூண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய பண்பாளர் அருமை சகோதரர் மாரிமுத்து அவர்களும் இங்கே வந்து சிறப்பித்திருக்கிறார்கள். மேடையில நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கு. அந்த பேர் சொன்னா அதுவே நிறைய நேரம் ஓடி போயிடும். 2 விடயங்களை மட்டும் நான் இங்க வைக்க ஆசைப்படுறேன். பொதுவா இந்த நெறியாளர்களை செய்யக்கூடியவர் இவ்வளவு கூட்டம் இருக்க எப்ப முடிக்க போறோம் அப்படிங்கிற ஐயப்பாடு இருந்துச்சு. அவர் நாங்கெல்லாம் கல்லூரி காலங்களில் பேச்சு போட்டிக்கு பேச போறப்ப ஒரு மணி ஒண்ணு வச்சிருப்பாரு, 2 மணித்துளிகள் 5 மணித்துளிகள் அப்படின்னு. அவர் வந்த போய் சொல்லிதான் அனுப்பிச்சார், சுருக்கமாக 2 மணித்துளிகள் பேசுங்க அப்படின்னு. எனக்கு மணி சொல்லல, நானே மரியாதையா கீழே போய் கேட்டேன். இல்லாட்டி ஒரு துண்டு சீட்டு கொடுத்து விடுவாங்க. நான் எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டேன். மன்சூராக வந்து ஒரு 10 நிமிடங்கள் இந்த மாணவர்களுக்கு அறிவுரை தாருங்கள். அதனால மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றேன். குறிப்பாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துப்பேட்டை சரகத்தினுடைய மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களும் காவல் ஆய்வாளர், சென்ற வருஷம் அவர் சிறப்பாக அந்த பணியை செஞ்சிருந்தாரு. போன வருஷம் நான் வந்திருந்தேன். அருமை ஆய்வாளர் ராஜேஷ் அவர்களும் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காவல் துறையை சார்ந்தவர்களுக்கும் மனமார்ந்த அன்பு. மாநில பொதுச் செயலாளர், எஸ்எம்ஐ மாநில செயலாளர் எல்லாருமே வந்திருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அதே மாதிரி பேரூராட்சி தலைவர் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோருமே, தினமொழியினுடைய மனிதநேய ஒரு பண்பாளர் கவிஞர் ஜிபி, அதே மாதிரி முன்வரிசையில் உட்கார்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு பெரியவர் சுனாயனா காக்கா, சுல்தானை பிராக்கி அப்படின்னு சொல்லுவோம். ரயிலுக்காக அவர் படக்கூடிய பேரு பெரும்பேர். அதே மாதிரி அன்பு தம்பிகள் தீன் முகமது நஃபி, ரொம்ப காலமாக அவர்களோடு ஒரு நல்ல நட்புறவு நமக்கு இருக்கு. தலைப்பு ஒன்று வந்துட்டாங்க, போதை தீமைகளின் தலைவாசல். நம்ம எஸ்எம்ஐ செயலாளர் சொல்றப்ப போதை அப்படின்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சார். உண்மையே போதை அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே ஒரு விதமான மயக்கம் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஏன் இந்த மாணவர்கள்ட்டையும் இளைஞர்கள்ட்டையும் கொண்டு போய் இந்த போதைக்கான தீமையை சொல்லணும் அப்படின்னு இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி மாணவர் அமைப்பு ஏன் பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா, 5 விளையாதது 50 விளையுமா ஒரு கேள்வி இருக்கு. சிறு பிராயத்திலேயே நாம அதை சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளால இதை சரி செஞ்சிட முடியும், இந்த சமூகத்தை பண்படுத்தி விட முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அருமையான மாணவர்கள், 2 விடயங்கள் மட்டும்தான். ஒண்ணு, குறிப்பா இளம் தலைமுறையினர் மாணவ பதின் பருவத்தில் இளம் குற்றவாளிகளா சித்தரிக்கப்படுறாங்க. அதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு புள்ளி விவர பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான குற்ற செயல்களுக்கும் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த சமூக விரோதிகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ஜெயிலுக்கே போக முடியாத இளம் குற்றவாளி, சின்ன வயசு பசங்க. என்ன அவங்களை நம்ம கொண்டு போய் ஜெயில போட முடியும், ஜெயிலுக்கு கொண்டு போக முடியாது. அப்ப சிறாசிரியர் பள்ளிக்கு தான் அந்த மாணவர்களை கொண்டுட்டு போகும். திட்டமிட்ட சரி. அப்ப சமூக விரோதிகளுடைய கூடாரமா இந்த மாணவர்களும் இளைஞர்களும் மாறிடக்கூடாது அப்படிங்கறதுதான் அடித்தளமான உண்மை. அப்ப இந்த பதின் பருவத்தில் இந்த மாணவர்களை உட்கார வச்சு நம்ம பேசுறப்ப ஏதாவது ஒரு தேடல் அவர்களுக்குள் மாற்றத்தை விதைக்கலாம். போதை அப்படிங்கறத நிறைய சொல்லிட்டே போறோம். அது மட்டுமே போதைகள் சார் அரசாங்கமே நடத்துறது சார். எல்லா பக்கமும் பச்சை போடு கடை இருக்கு.
இருக்கு சார். நீங்க போதைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு ரெண்டு எம்எல்ஏ மேடையில் உட்கார்ந்துருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்களே சார். 1985 போதை தடுப்பு சட்டத்துல மதுவை மட்டும் எடுத்தாச்சு. அப்ப மது அப்படிங்கிறது அந்த போதையில இருந்து எடுத்துட்டாங்க, சட்டம் சொல்லுது. ஆனா அதுவும் தீமை, தீமைக்கான தலைவாசல். ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன். 2022 நம் தேசத்தினுடைய 75வது விடுதலை நாள் விழா, விடுதலை பெண்கள் நம்ம கொண்டாடி வருகிறோம். அப்ப அரசு ஒரு முடிவு பண்ணுது, நம்ம நாட்டினுடைய விடுதலை பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடணும். 75 நாள் நமக்கான அந்த கால அவகாசம். ஒரு 75,000 கிலோ போதை வஸ்துக்களை போதை தடுப்பு கடத்தல் பிரிவு பிடிக்கணும். அரசு கொடுக்கக்கூடிய அவனு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல. ஆனா புள்ளி விவரம் நான் சொல்றேன். அந்த 2022ஆம் ஆண்டு மட்டும் 5,96,320 கிலோ போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் கைப்பற்றப்பட்டது. புள்ளி விவரம் நமக்கு ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க சார். 75வது ஆண்டு விழாவில் அந்த ஒரு ஆண்டுக்குள்ள 75,000 கிலோ போதை வஸ்துகள் கடத்தல இருந்து பிடிக்கணும் அரசு நிர்ணயித்தது. ஆனா பிடித்த போதை வஸ்து எவ்வளவுங்க? 5,96,320 கிலோ. வச்சது 75,000 சார், பிடிச்சது 6 லட்சத்துக்கிட்ட நெருங்கிருச்சு சார். அப்ப நம்மளால முயன்றாலும் முடியும். அதோட முடிஞ்சிட 2023 பெங்களூர்ல போதை தடுப்பு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு உள்துறை அமைச்சரும் போற. அந்த மாநாட்டுக்கு போனப்ப அங்க அளிக்கப்பட்ட போதை அந்த பொருட்களுடைய தொகை மதிப்பு மட்டும் பார்த்தோம்னா 1930 கோடிங்கிறார். 1930 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் அந்த இடத்துல அளிக்கப்பட்டது. திருப்பி பயன்பாட்டுக்கு வராம அப்ப இங்க நமக்கான தேடல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே சர்வதேச கடத்தல் பிரிவு அடுத்து அப்படியே குறைஞ்சு ஆய்வாளர் சொன்ன மாதிரி இங்க யாராவது கஞ்சா பயன்படுத்தினாங்கன்னா ஒரு உண்மையை மட்டும் சொல்லிடுறாங்க. கஞ்சாவினுடைய வேர் அப்படின்னு சொல்லக்கூடியத எந்த மாணவர்கள் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இல்ல ஆய்வு செய்யும் மருத்துவ ஆய்வு. கஞ்சாவே போதை அதனையும் கொண்டு வந்து சமூகத்தை சீரழிக்கக்கூடிய விடயமா எதை வைக்கிறாங்க? கஞ்சாவினுடைய வேர் யார் சுகித்து சாப்பிடுறாங்க இழுக்கிறாங்களோ அவர்களுக்கு குழந்தை பேர் இல்ல மருத்துவ ஆய்வு. நான் சொல்றேன், தயவு கூர்ந்த இந்த மாணவர்கள் மாற்றத்தின் இடையா மாறணும். டயாலிசிஸ் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சிறுநீரக கோளாறுகள் சின்ன பசங்க நான் போயிருந்தேன் தஞ்சாவூர்ல இல்லாட்டி திருச்சியில இருக்கக்கூடிய டயாலிசிஸ் சென்டர்ல போனோம்னா சின்ன பசங்க அப்படியே வீடியோ கேம் விளையாண்டுல அவன் பாட்டு ரத்தத்தை சுத்திரிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி சார் அவனுக்கு நோய் வந்தது? சிறு வயதிலேயே அவனுக்கு இருதயம் பாதிக்கிறது, சிறு வயதிலேயே அவனுக்கான சிறுநீரகம் பாதிக்கப்படுது. இதற்கான ஆய்வு கூறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் சிறு வயதில் பயன்படுத்தக்கூடிய போதை வஸ்துக்களினுடைய அழிவு யதார்த்தத்தின் விளைவு. நான் சொல்றேன், இது ஏதோ ஒரு வேலையை போட்டு 2 எம்எல்ஏ கூட்டு வந்து இல்ல ஒரு எக்ஸ்எம்பியை கூட்டு வந்த காவல்துறை ஆய்வாளர்கள் இல்ல டிஎஸ்பியை வச்சு உங்களுக்கு அறிவுரை சொல்லி பெயர் வாங்கணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. இந்த கூட்டத்தில் இன்னைக்கு ஒரு 300 பேர் இந்த மாரத்தான் ஓடி இருக்கீங்க. 30 பேருக்குள்ள இந்த விதை உள்ளே இருந்தால் அது இந்த நிகழ்வுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அருமையான பெற்றோர்கள், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்க கையில இருக்கு. போதைகள் வசதி அந்த பட்டியல்ல இந்த பிள்ளை கையில வச்சிருக்கிற செல்போனை சேர்த்தாச்சு. செல் பயன்பாடு உங்க பிள்ளை வச்சிருக்கக்கூடிய செல்போன் இருக்குல்லங்க, அதுதான் எல்லாத்துக்குமே தலைவாசி. அந்த பிள்ளை என்ன பண்றான் அப்படின்னு பெற்றோர்கள் கண்காணிக்க தவறினால் ஜீரோ கிரைம் அப்படின்னு ஒரு தனி பிரிவு முன்னால சென்னையில மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப அந்த ஹெட் குவார்டர்ஸ் கொண்டு வந்தாங்க, எஸ்பிஆர் தொடங்கிட்டாங்க. சைபர் கிரைம் குற்றங்களினுடைய அதிகமா யார் மாற்றா அப்படின்னா அதுவும் இந்த சிறு பிராயத்தில் இருக்கக்கூடியது. எல்லா விடயமும் அதுல கிடைக்குது, காசு இல்லாம ஓசியா கிடைக்கிறது அட்வைஸ் மட்டும் நாங்க இந்த மாதிரி வந்து சொல்றது. பாக்கி எல்லாத்துக்கும் நீ காசு கொடுக்கும். ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அது காசு கொடுக்கும். ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றப்ப சர்ன்னு மேல இழுத்து விட்டுருவேன், கீழே பச்சை கலர் ஒரு பட்டன் இருக்கு அக்செப்ட் அப்படின்னு இருக்கு. ஒரு குத்துன உடனே வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும், என்னன்னா தெரியாது. அதுக்கப்புறமா உன்னுடைய எல்லா பதிவுகளும் யாரோ ஒருத்தர் எங்க இருந்தா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விடயங்கள் மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இதாங்க ஆசை. நம்ம 3வது கண் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க. போதைக்கான விடயங்கள் அப்படின்னு வர்றப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சிகரெட்டுக்கு உயிர் இருக்குன்னு நினைச்சுக்க. நீங்க இழுக்கக்கூடிய சிகரெட் இருக்குங்க, அதுக்கு உயிர் இருக்கு. அந்த உயிர் இருக்கக்கூடிய சிகரெட் நீ இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போறப்ப கொஞ்ச நேரம் பத்த வச்சு இப்படி இருப்பேன், கொஞ்ச நேரம் புகை விடுவேன், திரும்ப வாய்க்கிட்ட கொண்டு போய் இருப்பேன், திரும்ப விட்டுருவேன். இந்த சிகரெட்டுக்கு உயிர் இருந்தா அது பேசினா எப்படி இருக்கும்? ஒரு கவிஞன் சொல்றான், ஒரு பசீராமன் மாதிரி ஒரு கவிஞர், சிறு சிறு இடைவெளி விட்டு எம் இனத்தை சித்திரவதைக்கு உள்ளாக்கும்
சிந்தனையற்ற மனிதன் சிந்தித்துப்பார். எங்கள் சாம்பல் மேட்டில் தான் உன் சமாதி. நிக்கோடின் அப்படிங்கிற நச்சம் உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா செலுத்திக்கிட்டு இருக்க. நீ புகையை கீழே அப்படியே தட்டி தட்டி விட்டுக்கிட்டு இருக்க. நான் உள்ள இருக்கக்கூடிய புகை உன்னுடைய நுரையீரலை கொஞ்சம் கொஞ்சமா கருக்கிட்டு இருக்கு. பாருங்க, மது சொல்லுது, நான் போதை மட்டுமல்ல மயானத்திற்கான பாதையும் கூட. நான் உனக்கு போதை மட்டும் தரல. ஒரே ஒரு விடயத்தை யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயதுல இறந்தவர்களுடைய பட்டியல் எடுத்து பாருங்க. ஒன்னும் மதுவா இறந்திருப்பான், இல்ல மது குடித்து வாகனம் ஓட்டிட்டு வந்த யாரும் இறந்திருப்பான். இளம் குற்றவாளி. அப்ப இந்த மதுவை குடிச்சிட்டு ஓட்டிட்டு வர்றப்ப யார் மேலேயாவது நல்லவர்கள் மேலே விட்டுருவான். அவன் பிழைச்சிக்கிறான், அந்த நல்லவன் செத்து போயிடுவான். சமூகத்தினுடைய சாபக்கேடு. இருசக்கர வாகனம் ஓட்டுறதுக்கு உனக்கு ஓட்டுநர் உரிமை இருக்கிறது அரசு சொல்லுது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தினா இங்க யாருமே வண்டி ஓட்ட முடியாது. சட்டம், மோட்டார் வாகன சட்டம் மறுதிருத்த ஆய்வு கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நீங்கள் வாகனம் ஓட்டி விபத்துக்குள்ளானால் கைது பண்றது உங்களை இல்ல, உங்க அப்பாவையும் அம்மாவை. பேரண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணணும். உங்க அப்பா கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்வு, ஒரு சின்ன பையன் போய் ஓட்டிட்டா, ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க. நீதிபதி ஒரு நாள் முழுவதும் அந்த அம்மாவை நிக்க விட்டார். நீதிமன்றத்திலே அந்த அம்மா பாவம் கை குழந்தையோட நிக்குது, தண்டனை கொடுக்க முடியாது. அப்ப அந்த அம்மாவை நீதிமன்றத்தில் காலையில அலுவல் நேரம் ஆரம்பிச்சு கோர்ட் அலுவல் முடிகிற வரை அந்த அம்மா நின்று என் பிள்ளைக்கா மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு வெளியில வந்துட்டான். வாழ்வியல் நிமித்தம். அன்பான மாணவர்கள், இளைஞர்கள், உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ரொம்ப தெளிவா சொல்லி தருவாங்க. ஒழுக்கம் மார்க்கம் அதான் சொல்லுது. எல்லா மதமும் அதைத்தான் சொல்லி தருது. கவிக்கோ சொல்லுவார், மாதா கோவில் மணி ஓசை கேட்டு மணிகண்டனிலிருந்து திருக்குர்ஆன் ஓத வேண்டும் அப்படிம்பார். சமத்துவத்தினுடைய வடிவம் சமூகநீதி மாணவர் இயக்கம் முன்னெடுத்து ரொம்ப தெளிவா முன்னோர்கள் சொல்லி தந்துட்டாங்க. ஓதலினும் மிக சிறந்தது ஒழுக்கம் என்ற உண்மைதனை மாணவர்கள் உணர வேண்டும். மேதினிகள் சிறப்படைந்த மேலோர் எல்லாம் மேன்மையுற்ற காரணம் நல்லொழுக்கமே தான். வேதனைகள் வந்தாலும் விலகிச் செல்லும் வெற்றிகளும் நல்லொழுக்கம் இடவினோருக்கு. ஆதலினால் மாணவர்கள் நல்லொழுக்கம் தன்னை ஆளுகில் போல் தனது காக்க வேண்டும். இந்த நல்லொழுக்கம் உங்கள்கிட்ட வரணும். அதுக்குதான் இது போன்ற கூடுகை. தமிழகத்தில் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஆண்டும் சமூகநீதி மாணவர் இயக்கமும் தமுமுகவும் நடத்துது. 2வது ஆண்டு இன்னும் இது நல்லா பெருசா பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு போன ஆண்டு இது மாதிரி இடத்துல ஒரு சின்ன பந்தல் போட்டிருந்தாங்க. இந்த ஓடிட்டு வந்த மாணவர்கள் வெயில்ல நின்றாங்க. வாக்கு வடிவம் அனுபவம் கிடைக்குது நமக்கு. அப்ப ஒரு பெரிய தகவல் மாதிரி அமைப்போம், ஒரு பந்தல் இடுவோம், மேடை அமைப்போம், சிறப்பு விருந்தினர்களை இன்னும் சிறப்பானவர்களை கூப்பிடுவோம் அப்படின்னு தமுமுக சமூகநீதி மாணவர் அமைப்பும் இணைந்து செய்திருக்கக்கூடிய இந்த பணி பாராட்டிற்குரியது. சமூகத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை இது மென்மேலும் வலுப்படுத்துகிறது அப்படின்னா நான் உணர்றேன். அருமையான மாணவர்கள், ஒரு விஷயத்தை உண்மையிலே நடந்தது. டெல்லியில நடந்த பாலியல் குற்ற வழக்கு, நிர்பயா குற்ற வழக்கு, அது எல்லாமே கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் சட்ட வடிவமே மாறு. நிர்பயா அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய காதலனோட இரவுல பயணம் பண்ண பஸ்ல வச்சு கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்குது. அப்ப எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. ஒரே ஒரு பையனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். இளம் குற்றவாளி 18 வயசு கீழே உள்ள பையன், அவனை எங்க அனுப்புறது? அந்த நேரத்தில் நாங்க கல்லூரியில் ஒரு கவியரங்கம் இருக்கு. செல்லவித்த மானுடத்தை சீர்திருத்த பாடுகிறேன். கவியரங்கத்தினுடைய தலைப்பு ஒரு கணிதவியல் படிக்கக்கூடிய மாணவி. அந்த மாணவி பேரு நயமுன் நிஷா. அந்த பாப்பா எழுது நிறைய பெரிய கவிதை எழுதிட்டு இடையில வந்து வைக்கிறீங்க. கற்பழிக்க வயது வந்தவனுக்கு கம்பில் என்ன வயது ஒரு கலையா? பட்டிமன்றம் நடத்துகிறது நீதிமன்றம், சிறையா சீர்திருத்த பள்ளியா? அந்த இளம் குற்றவாளி என்ன சொல்றான்? நாங்க எல்லாருமே கூட்டா சேர்ந்து மது இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மது மயங்கியது. மது உள்ள போனோம்னா மது வெளியில போயிருச்சு. நான் நல்ல வந்தா என்ன விட்டுருங்க, ஐயா சாமி என்ன விட்டுருங்க. விட முடியாது. அப்ப இவனை எங்க அனுப்புறது? ஜெயிலுக்கு அனுப்ப முடியல. அப்ப சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும். இந்த பாப்பா கேட்கிற அந்த கேள்விய, கற்பழிக்க வயது வந்தவனுக்கு கம்பி என்ன வயது ஒரு தடையாம்? பட்டிமன்றம் நடத்துகிறது நீதிமன்றம், சிறையா சீர்திருத்த பள்ளியா? இந்த கைவர்களுக்கு என்ன தண்டனை தந்துவிடப் போகிறீர்கள்? அஜ்மல் கசாப்பிற்கும் அப்சல் குருவிற்கும் தந்த தண்டனையைத்தானே, கட்டபொம்மனுக்கும் பகத்சிங்குக்கும் தந்த தண்டனையைத்தான். வேண்டாம், அவர்களை நீங்கள் தூக்கிலிட வேண்டாம். வேண்டாம், அவர்களை நீங்கள் தூக்கிலிட வேண்டாம். பிறகு என்னதான் தண்டனை இவர்களுக்கு தருவது என்று நீங்கள் கேட்பது என் காதுகளில் முணுமுணுக்கிறது. அந்த பாப்பா இந்திய அரசாங்கத்துக்கு, இந்திய நீதித்துறைக்கும் ஒரு சட்ட வடிவத்தை கொடுக்கிறார். இந்த காமுகர்களின் அங்கங்களை சிதையுங்கள், ஆண்மையை அகற்றுங்கள், கண்ணை கூடாக்குங்கள், காதையும் செவிடாக்குங்கள், நாக்கையும் உயிரையும் மட்டும் மிச்சம் வையுங்கள். அந்த காமுகளின் கதறல் ஒளி எங்கள் பெண்ணின சமூகங்களின் காதுகளில் கேட்க வேண்டும். அரசாங்கத்துக்கு கோரிக்கை கொடுக்கிறார். சிட்டிசன் படமாக
வாழ்வியல் நிமித்தம் எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணியா இருக்கிறது போதை. இந்த போதையை ஒழிக்கணும், மாற்றத்தின் விதையா அந்த மாணவ சமூகம், இந்த இளைஞர்கள் கட்டாயம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒவ்வொரு ஆண்டும் ஏற்று நடத்தக்கூடிய தமுமுகவையும் சமூக நீதி மாணவர் அமைப்பையும் மனமாற வாழ்த்தி நிறைய சட்டமன்ற உறுப்பினருடைய உரையை நானும் ஆவலா கேட்க காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய உரைக்கு திரையிட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி.